தொடர்ந்து செய்திகளை பார்த்து வருகிறோம். இந்த நிலையில் இந்தியாவுடனான பதற்றத்தை தணிக்க தயார் என்று பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் தகவல் தெரிவித்திருக்கிறார். பதற்றத்தை தணிப்பது குறித்து பரிசீலிக்க தயார் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் இஷாக் தார் தகவல் தெரிவித்திருப்பதாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் அதிகரித்து வரக்கூடிய சூழலில் எல்லையோர மாநிலங்களில் பாகிஸ்தான் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. அதனை இடைமறித்து அழித்து இந்திய ராணுவமும் பதிலடி தாக்குதல் கொடுத்து வரக்கூடிய சூழலில் ஒரு பதற்றமான நிலையே நிலவுகிறது. பதற்றத்தை தணிக்க தயார் என்று இந்த நிலையில் பாகிஸ்தான் தெரிவித்திருப்பதாக அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவுடனான பதற்றத்தை தணிக்க தயார் என்று பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் தகவல் தெரிவித்திருக்கிறார். பதற்றத்தை தணிப்பது குறித்து பரிசீலிக்க தயார் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் இஷாக் தார் தகவல் தெரிவித்திருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெறுகின்றன. அது குறித்தான செய்தியை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வெங்கட், தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி பதற்றத்தை தணிக்க தயார் என்று பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் தகவல் தெரிவிப்பதற்காக அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது. இது குறித்தான விவரங்கள் என்ன, அவர் என்ன சொல்கிறார்? நிச்சயமாக தொடர்ச்சியாகவே இந்திய பாகிஸ்தான் அந்த இரு நாடுகளுக்கு இடையே தொடர்ந்து மிகவும் ஒரு அசாதாரண சூழல் நிலவி வருவதன் காரணமாக தற்பொழுது பதற்றத்தை தணிப்பதற்கு தயாராக இருப்பதாக பாகிஸ்தான் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக பதற்றத்தை தணிப்பது குறித்து பரிசீலிக்க தயார் என பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இஷாக் தார் தகவல் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே இரு நாடுகளுக்கிடையே தொடர்ந்து ஒரு அசாதாரண சூழல் நிலவி வரக்கூடிய சூழ்நிலையில, அதாவது இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகாக முதல் முறையாக இந்தியாவுடைய உயர்மட்ட அதிகாரிகளோடு பாகிஸ்தான் தொலைபேசி வாயிலாக ஒரு உரையாடல் என்பது நடைபெற்றதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றது. இதற்கு பிறகாக தற்பொழுது தொடர்ந்து மேலும் பதற்றத்தை சூழலை மேலும் பெரிதாக்காமல் முன்னதாகவே பதற்றத்தை தணிக்க பாகிஸ்தான் தயாராக இருப்பதாக தற்பொழுது பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இஷாக் தார் தற்பொழுது தகவல் தெரிவித்திருக்கிறார். ஏன்னா தொடர்ந்து பாகிஸ்தானுடைய பல பகுதிகளில் பல இராணுவ தளங்கள்ல ஏவுகணை தளங்களையும் தொடர்ந்து இந்தியா தகுந்த பதிலடியை கொடுத்து இருக்கக்கூடிய ஒரே சூழல்ல, அதே வேளையில நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜம்மு எல்லைக்கோடு பகுதிகளாகட்டும், எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய மாநில பகுதிகளாகவும் தொடர்ந்து அத்துமீறியும் பாகிஸ்தான் ஊடுருவி தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகாக தொடர்ந்து இரு நாடுகளுக்கிடையே போர் பதற்றம் என்பது ஏற்படக்கூடிய ஒரு சூழல் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருப்பதன் காரணமாக இந்த பதற்றத்தை தணிப்பதற்கு பாகிஸ்தான் தயாராக இருப்பதாக தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகாக முதல் முறையாக இந்தியாவுடைய உயர்மட்ட அதிகாரிகளோடு பாகிஸ்தான் தொலைபேசி வாயிலாக பேசியதாக தகவல் வெளியானதற்கு பிறகாக பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இஷாக் தார் தற்பொழுது இந்த தகவலை தெரிவித்திருப்பதாகவும் தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.